ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்குலாம் பண்ணி கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பண்ணி சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த லெவலுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டு இஞ்சி ஸ்லைசஸை எடுத்து சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கூடவே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் கடிப்படும் போது. அதுக்கப்புறமா 1 வரமிளகாயை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருகாப்பிலை எடுத்திருக்கேன். இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெட்டை சின்னமாக உதுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் நம்ம கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருகாப்பிலையும் வரமிளகாயையும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதை 1 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதமாக வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான லெவல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த கலவைக்கு தகுந்த மாதிரி 1/4 டம்ளர் நான் தண்ணியும் எடுத்து ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகிற டைமில் நான் ப்ரெட்டை உதுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த லெவலுக்கு இருக்கணும். முழு பீசஸாக இருந்ததுனாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தூளாகவும் கொஞ்சம் பீசஸாகவும் இருக்கணும். இது அப்படியே நம்ம வதக்கின கலவையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இதில் 1 ஸ்பூன் வினிகர் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுனாலும் 1/2 லெமனை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதே இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நமக்கு செம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை. செம்ம டேஸ்டியான பிரெட் உப்புமா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க. மினிடூர் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இதே மாதிரி நிறைய செட்டிநாடு ரெசிபீஸ் அண்ட் ட்ராவல் vlogsலாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. டாடா.